ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எனக்குலாம் கண்டென்ட் என்ன ஒன் டே ட்ரிப்பு தான். அது போனது இந்த பஸ்ஸு தான். அந்த இதில் சரியான ஆட்டத்தை பஸ்ஸில் போட்டுட்டு அப்படியே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இடம் வந்துடுச்சு. இந்த இடம் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது போக இந்த இடத்துல தரமான சம்பவம் இருக்குது. ஃபஸ்ட்டு போன இடம் திருப்பரப்பூர் வாட்டர் ஃபால்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. குற்றாலம் உண்மையிலே தோற்று போயிருங்க. அந்த மாதிரி இருக்கு. சர்பத்து மாதிரி இருக்குது. எப்படி சர்பத்து மாதிரி இருக்குது. அந்த இடத்த வளைச்சி வீடியோ எடுத்து அது போக அந்த தண்ணி ஃபோர்ஸை பாருங்கள். எப்படி கூட்டமே இல்லைங்க. நாங்கள் போன நேரத்துக்கு பார்த்தா நாங்களும் ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டோம். இதை எவ்வளோ நேரம் தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளே உள்ள இறங்கியாச்சு. இறங்கி தரமான ஆட்டத்தை போட்டோம். ஆட்டத்தை போட்டதை பார்த்தா மேலேருந்து சட்டை போட்டுன்னு விழுது. பார்த்தா அது தண்ணியில் உள்ள ஃபோர்ஸில் உள்ள இதான். அது போக அந்த இதையும் தாங்கி நம்ம ஒரு இடத்த போட்டுட்டு அடுத்து நம்ம எங்கே போயிருக்கோன்னு பாருங்க. கெட்டினதே காமராஜர் தான். ஏசியாவிலே லாங்கஸ்ட் பிரிட்ஜ்னா இதுதான். அவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இடம்லாம் பார்க்க செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா இருக்கு. கண்டிப்பா இங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தா ஒரு சூட்டபிளான பிளேஸ். அதுபோல் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். வாங்க இன்னும் உள்ளக்க நிறைய போய் பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. பயமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரிட்ஜில் போறேன். பாருங்க எப்படி இருக்கு. ஏங்க வேற மாதிரி இடங்க. இங்க பாருங்க, வியூ செம்மையா இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த பாலத்துக்கு வந்து அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்க இருந்து மேல பார்க்க வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு? செம்மையா இருக்குங்க இந்த பாலமே. கீழே உள்ள வியூவை பாருங்க. இதுதாங்க தாறு மாறான். ஒரு சைடு தண்ணி போகுது, இன்னொரு சைடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, இன்னொரு சைடு மேல இருந்து அந்த இயற்கையை ரசிக்க முடிஞ்சல. அந்த இடத்த சொல்றது வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. வாங்க நம்ம லாஸ்ட் வரை போய் பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதி தான் போயிருக்கோம். இன்னும் பாதி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இயற்கையில பாதி சைடு மவுண்டன், பாதி இது ஃபாரஸ்ட். அந்த ரெண்டு இதுக்கு நடுவுல இந்த சைடு பார்த்தா தண்ணி, எல்லா சைடும் பார்த்துட்டு பார்த்தா இந்த பாலம். இந்த பாலம் தாங்க இங்க ஹைலைட்டு. வர மாதிரி வியூ. யார் யாரெல்லாம் அந்த பாலத்துக்கு வந்திருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. செம்மையா இருக்குங்க. நானு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இந்த இடத்துக்குலாம் வந்தது. இந்த மாதிரி இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அது போக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு லாங்ல இருந்து வீடியோ வேற எடுக்கிறேன்னா அதுதான், வேற எதுவும் கிடையாது. இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் ஒரு பெரிய வீடு கட்டி சிட்டியில இருந்தாலுமே அந்த கிராமத்து வாழ்க்கை இருக்கு தெரியுமா, அதுதாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இருக்காங்க பாத்தீங்களா. இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து வைப் பண்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பாருங்க வியூ எப்படி இருக்குன்ட்டு. தாறுமாறா இருக்குல்ல. செம்மையா இருக்கு உண்மையிலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீங்க தான் சொல்லணும் எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து போனோம். நடந்து போனா நீங்க கேட்கலாம், இது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா நடந்து போறதுன்ட்டு. எனக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கு, இவ்வளோ ஹைட்டு, இந்த மாதிரி இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிறது. அதனாலதான், வேற எதுவும் கிடையாது. உண்மையிலே இந்த இடத்துக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வர்றதோட ஃபேமிலியோட வருவீங்க தெரியுமா, அதாங்க வைபு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தூரம் நம்ம வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போக போக அந்த இயற்கை, அதாவது ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, எப்படி சொல்லணும் தெரியுமா, கடவுள் உண்மையிலே ரொம்ப அழகா படைச்சிருக்காங்க. நாங்களாம் சிட்டியில தான் வாழ்ந்தோம். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் பறந்தது வந்து திருநெல்வேலி. அது போக நான் இங்கே வந்து செட்டில் ஆனது வந்து சிவகாசியில் செட்டில் ஆனாங்க. நான் ஒரு சிட்டியில தான் நான் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை கிட்ட போகும்போதுல எப்படி உண்மையிலே அவ்வளோ செம்மையா இருக்கு. உண்மையிலே நம்ம கிராமத்து வாழ்க்கையில இருந்துடலாமோ அந்த மாதிரி தோணுது. உண்மையிலே யார் யாரெல்லாம் கிராமத்துல இந்த மாதிரி வைப்லாம் கிடைக்குமோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையை கூட நானும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு ஃபுல் லாக் எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியான வைப் பண்றோம் அந்த விளாக்ல. அதுக்கு எந்த இடத்துக்கு போனா வைப் பண்ணலாம், அதுவும் நீங்க தான் கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க. நீங்க எந்த பிளேஸ் சொல்றீங்களோ அதை தான் நான் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு.
இங்க பாருங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் பாருங்க. எவ்வளவு லாங் பாருங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இப்போ வாங்க கீழே நம்ம ஒரு வழியா பாலத்துல இருந்து இறங்கி இந்த சைடு போக போறோம். பாருங்க, அதான் அந்த எப்படி சொல்ல, நாங்க வந்த டைம் பார்த்தா மழை வேற தூத்திக்கிட்டு இருக்கு. அந்த கிளைமேட்டுங்க பாருங்க, எத்தனை பொட்டி கடைலாம் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கடையில யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த சைடு வந்து ரொம்ப ஃபேவரட்டானது ஒரு வாழைப்பழம் இருக்கு. அந்த வாழைப்பழத்துல ஒரு பஜ்ஜி மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் யார் சாப்பிட்றீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்து எப்படி போறோன்னு பார்ப்போம். எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வேற இருக்கு பாலம். ஆமா, ஒரு வழியா பாதி தூரம் வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த எண்டுக்கு போகணும்ல, அதான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்க இப்படி இருக்குன்ற இடம்லாம். இயற்கை, இயற்கையா, இயற்கையெல்லாம் உண்மையிலே இவ்வளவு அழகா இருக்கு நான் நினைச்சோட பார்க்கலாங்க. எத்தனையோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ இயற்கை, இங்க பாருங்க எவ்வளோ அழகழகான செடிலாம் இருக்குன்ட்டு. நான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம பார்க்குறேன். எனக்கு அதனால புதுசா இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செடியெல்லாம் முதல்ல பார்த்துருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு இடம். சரிதான், நானும் பாதை இல்லைன்னு நினைச்சிட்டேன். கீழே ஒரு பாதை போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதை எப்படி இருக்குன்ட்டு. வீட்டுல நிறைய பெரிய பெரிய வீட்டுலலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இருக்கா, சுத்தி 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 வர்ற மாதிரி. நானும் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்கேன், கீழே வந்த மாதிரி இல்லை. அந்த படியில நடந்து நடந்துங்க பாருங்க, இங்க ஒரு மாதிரி இருக்கு, சுத்த விட்டுக்கிட்டே இருக்கு இந்த படி வழியா. நம்ம கீழே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, ஒரிஜினலா இருக்கிற மாதிரி ஜிராஃபி எவ்வளவு பெருசா நம்மளை வெல்கம் பண்ணுது. உள்ளக கிட்ஸ் போய் ஆடுற மாதிரி உள்ளக அந்த மாதிரி ஏரியா இருக்கு. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரிட்ஜ் படத்துல பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம்? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். அதனாலதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அங்க பாருங்க, இப்ப நம்ம ஃபேமிலிஸ் இருக்கிறது அங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அந்த ஏரியாவுக்கு தான் போகணும். பாதை ஒரே ஒரு பாதை, இப்படி போய் அப்படி போய் அப்படி போகணும். வாங்க அங்க போய் பார்ப்போம். பாருங்க எப்படி விளாடுறாங்கன்ட்டு. இதாங்க, இதுக்கு தாங்க ஃபேமிலி, கசின்ஸு, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த மாதிரிலாம் சரியான வைப் பண்ணலாம். நம்ம நிறைய வைப் பண்ணுவோம். எல்லாம் தொடர்ந்து பாருங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பேக்ரவுண்டு ஒரு இயற்கையை பாருங்க. பின்னாடி மழை பெய்யுது, இன்னொரு சைடு டாலஸ்ட் பிரிட்ஜி, அதுல அந்த புளியோதரை சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, அது இந்த இயற்கையோட அந்த புளியோதரை சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கும். காலத்தை பாருங்க. இங்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலிஸ், அங்கதான் இப்ப நம்ம போகிறோம். ஆக்சுவலா இந்த இடம் எந்த இடம்னா தொட்டிப்பாலம். நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். சொல்ல ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லியிருக்கணும், அது சொல்லாம வீடியோலாம் காமிச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளேஸ் வந்து தொட்டிப்பாலம். எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையா இருக்கா. வாங்க அங்கேயும் ஒரு சாப்பாடை வச்சு சாப்பிடுவோம். பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க, நம்ம அங்க அந்த பாலத்தை வச்சு சாப்பிட்டுருப்போம். இப்போ இந்த பாலத்தை வச்சு சாப்பிட்றோம். பாருங்க சப்பாத்தி, மழை ஒரு சைடு பெய்யுது, என்ன ஒரு சைடு நம்ம சப்பாத்தி சாப்பிட போறோம். சப்பாத்திக்கு முட்டை குருமா. என்னதான் வீட்டுல வச்சு சாப்பிட்றதோட இயற்கையில வச்சு சாப்பிட்றதா உண்மையில நல்லா இருக்குங்க. எல்லாரும் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. இட்லி, புஷ்பு இட்லி. நீங்க நினைக்கலாம் இவன் எங்க வந்தாலும் சோறு தின்னுகிட்டே இருக்கா. நம்ம சேனல் பேரே சோறு முக்கியமைகள் தான். அதனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பா சோறு இருக்கணும். அப்பனாதான் வாழ்க்கை. உழைக்கிறதே சாப்பாடுக்காக தான். உண்மையிலே இயற்கை எதுவும் உண்மையிலே அருமையா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம எங்க போறோம்னா குளிக்க போறோம். இந்த இடத்துல மட்டும் வந்துட்டு நம்ம குளிக்காம இருந்தா நல்லா இருக்காது. அதனால இந்த இடத்துல ஒரு குளியல போடுவோம். வாங்க போய் குளிப்போம். கிடையாது, சும்மா நார்மலா தண்ணி போகுது, அந்த தண்ணியில போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு காலையாச்சும் நினைச்சிட்டு வருவோம். ஒரு வழியா நம்ம குளிக்க வந்தாச்சு. எப்படி இருக்கு. நம்ம இந்த மாதிரி இடத்துல ஒரு முக்கியமானது என்னன்னா, செருப்பை கலத்தி போட்டு தான் போகணும். செருப்பை கலத்தி போடாம போனா நம்ம நேரே நம்மளுக்கு வந்து சாவு தான். பாரு, செருப்பை கலத்தி போட்டாச்சு. கலத்தி போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்குங்க.
பாருங்க. இடமே பார்க்க பயங்கரமா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு இடம் இப்படி இருக்குது? இதுதாங்க இந்த மாதிரி இயற்கையான ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா வரணும் சொல்றது. வரலாற்றுன்னா நீங்க யாரும் இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. இந்த இடம் உண்மையிலே பார்க்க பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்கா? மேல இருந்து பார்த்தா உங்களுக்கு பிரிட்ஜ் தெரியும். பிரிட்ஜு கீழே தான் இந்த மாதிரி பாருங்க. இப்போ பாத்தீங்களா செம்மையா போதில்ல தண்ணி. அதாவது இதுதான் ஃபைனலா தொட்டி பாலத்துல உள்ள லாஸ்ட் வியூ. பின்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்ஜு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப டிப்ரெஷன் மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா வாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. காதுல ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு அப்படியே இந்த தண்ணியில ஓரமா உட்காந்துட்டு இந்த உலகத்தையே மறந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ரெஷனா இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க வரணும். கால அளவுக்கே இப்பதான் தண்ணி இருக்கு. இதை கடந்து நம்ம என்னத்தை குளிக்க? நம்ம என்ன சின்ன பிள்ளையா? நம்மளுக்குலாம் ஏத்த மாதிரினா அந்த அந்த மாதிரி இடம் தான். இப்போ மைக் வேற மாட்டி இருக்கிறதுனால பயமா இருக்கு. நனைஞ்சு போச்சுன்னா போச்சு, அது வேற ஒண்ணு. காசு 8000 ரூபா மண்ணா போயிடும். வாங்க, ஹைட் அளவுக்கு தண்ணி இருக்கு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கல்லு தான் இருக்கு. அதுதான் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும். எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாரு, தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. உள்ளக்குள்ளது அப்படியே தெரியுது. அந்த மாதிரி பாரு. இங்க பாருங்க, நம்ம தம்பிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புள்ளையில போடுவோம். உண்மையிலே செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பாருங்க, இதுக்கு மேல நம்மளுக்கு நீச்சல் தெரியாது, செத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக தொட்டி பாலத்தில் சரியான ஆட்டத்தை போட்டு குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ட்டு பாருங்க. நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நடந்து வர முடிச்சுல அந்த பிளேஸை பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூட்டபுளானது. அப்படியே இந்த சைடு கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்க முடிச்சுல ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது என்ன மரம் நானாமா? என்ன மரம் தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதான் ரப்பர் மரமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு மரத்தை அந்த மாதிரி வெட்டி விட்டு இதுல இருந்து அப்படியே மெதுவாக வரும் வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக இதில் விழும். இதில் விழுந்து இந்த இது பண்ணுறது தான் ரப்பர். பார்த்தீங்களா? ஆக்சுவலி இதில் உள்ள எல்லா மரமுமே ரப்பர் மரம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இடமே பார்க்க தரமாக இருக்குங்க. உண்மையிலே கிராமத்து வாழ்க்கைனா கிராமத்து வாழ்க்கை தான். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ட்டு அடுத்ததில் அப்லோட் பண்ணுறேன். நல்லா வந்த இடம் தான் கன்னியாகுமரி. ஒரு காக்காவோட பாருங்க. நான் என்ன 3 கலர்ல தெரியுது கடல் பாருங்க. அந்த சைடு பார்க்கணும் நேவி ப்ளூ, அடுத்து ஒரு மாதிரி கிரீனு, அடுத்து லைட். நல்லா இருக்கு. அப்புறம் ஆக்சுவலா இந்த டைம்லலாம் இங்கே கப்புள்ஸ் உட்காரணும். கப்புள்ஸ் யாரையுமே காணும். அங்கே லாஸ்ட் ஒரே ஒரு கப்புள்ஸ் மட்டும் உட்காந்துருக்காங்க. அதிசயமா இருக்கு. அது ஒரு ஃபேமிலி. இங்கேயே வந்து நம்ம சோறு தான் சாப்பிட போகிறோம். அது நம்ம வந்து எப்படி சாப்பிட போறோம்னா கடல் கரையை பார்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லாத்தான் இருக்கும். அதுக்கடுத்து லெமன் ரைஸு, கத்திரிக்காய் கூட்டு, கருவாடு கூட்டு எப்படி இருக்கும். அதுவும் நம்ம எதை பார்த்து சாப்பிடுவோம். ஓரத்தை ரசிச்சுட்டு சாப்பிட போகிறோம். அதுதான் அது. அது கூட வச்சு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து புளியோதரை, லெமன் சோறையும் கருவாட்டையும் அந்த கடற்கரையோட உண்மைதான் நல்லா இருக்கும். அடுத்தாக புளியோதரை. இதை வச்சு இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ